வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஐசோ. தினமும் கதை கேட்க நம்ம தமிழ் கதைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்சானின் சிரிப்பு காதல் கதை. நகரம் நவாகாமி. சின்சான் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தவுடன் தனது தாயாரிடம் கேட்டான், அம்மா, இன்று சாப்பாடு என்ன? மிட்சி, அவனின் தாயார், இன்று உனக்கு பிடித்த முட்டை பொரியல். சின்சான், அடடா, நான் சாதாரண முட்டை பொரியலே சாப்பிடமாட்டேன். அதுக்கு சுட்ட பாசம்னு சொன்னால் மட்டும் தான் சாப்பிடுவேன். மிட்சி சின்சானின் கேலிக்கூத்தை கவனிக்காமல் கிச்சன் போக, சின்சான் தன் தோழி நீனியிடம் போனான். நீனி, உன் வீட்டில் என்ன நடக்குது? நீனி, சின்சான், என் அம்மாவுக்கு ஒரு புதிய பிளவுயர் வாங்கி கொடுத்திருக்காங்க. சின்சான், பிளவுயரா? அதை நான் விளையாடுறேன். சின்சான் அந்த பிளவுயரை ஒதுக்கி போட்டுவிட்டு, அது முறிந்து விட்டது. நீனி கோபமாக, சின்சான், நீ எப்பவும் சுத்த முடியாதவன்தான். சின்சான், அட நீனி, பிளவுயர் முக்கியமா? இல்லை, நம்ம நட்பு முக்கியம். நாளை பள்ளியில் முறையிட்டு சின்சான் தனது நண்பர்கள் கசாமா, மாசாவோ மற்றும் போஜாவுடன் பள்ளியில் மகிழ்ச்சியாக இருந்தான். அப்பொழுது ஒரு புதிய ஆசிரியர் அவர்கள் வகுப்பிற்கு வந்தார். அவரது பெயர் மிசு யாமா. சின்சான் அவரை பார்த்தவுடனே கேட்கிறான், ஆசிரியரே, உங்கள் பெயர்ல யாமா இருக்கு. அப்படின்னா நீங்கள் எப்பவுமே தூங்குறீங்களா? வகுப்பில் அனைவரும் சிரித்து புறப்பட்டனர். ஆசிரியர் சற்று கோபமாக, சின்சான், இனிமேல் நீ எதுவும் பேச முடியாது. இந்த நாள் முழுக்க அமைதியாக இருக்க வேண்டும். சின்சானின் மாற்றுப்பணிகள். சின்சான் அமைதியாக இருக்க முடிவெடுத்து தன் புத்தகத்தில் ஆசானின் படம் வரைய ஆரம்பித்தான். அதில் அவரை ஒரு பெரிய யானையாக வரைந்து யாமா மாமா யானை என்று பெயர் வைத்தான். பள்ளி முடிந்ததும் தோழிகள் அந்த படத்தை பார்த்து சிரித்து மடிந்தனர். வீட்டில் சிரிப்பு வெடிகள். அந்த மாலை சின்சான் தனது தாயாருடன் மளிகை கடைக்கு போனான். அங்கு அவன் பாப்பான் அத்தை, அதிக பேசும் வாடிக்கையாளர், அழகான பானையில் பால் வாங்கிக் கொண்டிருந்தார். சின்சான், அத்தை, இந்த பானை யாருக்காக? உங்களுக்கு இன்னும் பசங்களை வேணுமா? அத்தை கோபமாக, சின்சான், உன் வாயே அடைக்க முடியலையா? சின்சான், நான் எப்பவுமே திறந்த புத்தகம், இதை மட்டும் மூட முடியாது. முடிவு. சிறுவர்கள் எங்கு சென்றாலும் சிரிப்பு மட்டுமே ஏற்படுத்தும் சின்சான் ஒரு நாள் மட்டும் சும்மா இருக்க முடியாது. அவனின் விசித்திரமான கேலி குடும்பம் மற்றும் நண்பர்களிடத்தில் மகிழ்ச்சியை எப்போதும் பரப்புகிறது. இந்த கதை சின்சானின் சிரிப்பு பரிமாறலாக முடிகிறது.